NCERT syllabus 9th standard chapter 8 quadrilateralsல exercise 8.2ல third sum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCDன்றது ஒரு rectangle ஆகும், PQR and Sன்றது பார்த்தீங்கன்னா the corresponding sides உடைய midpoints சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்னா show that the quadrilateral PQRS is a rhombus. Rhombusனா all sides equal அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ABCD பிளாட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டெப்ஸில் நீங்கள் போடக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்டிக் பொசிஷன்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபிசிடின்றது ரெக்டாங்கிள், PQRSன்றது அந்தந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ், இந்த ரெஸ்பெக்டிவ்லின்ற வார்த்தை வந்தாலே இந்த ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதோடைய மிட் பாயிண்ட்டு தான் P, அந்த மாதிரி ஆர்டராக எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PQRSன்றது ராம்பஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல்ஸை வச்சு தான் நம்ம மெயினாக வந்துட்டு அந்த ராம்பஸ்ன்ற கான்செப்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஏசின்ற இந்த டயக்னலையும் பிடின்ற இந்த டயக்னலையும் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது மேல் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் இங்கே தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்த அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா PQன்றது ஏபி அண்ட் பிசியோடைய மிட் பாயிண்ட்ஸ். இதை தான் நம்ம இந்த மாதிரி வார்த்தையாக எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ P and Q are the midpoints of AB and BC respectively அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடணும். அப்போ மிட் பாயிண்ட் தியரம் கான்செப்ட் படி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனும் பேரலல் அண்ட் ஆல்சோ PQ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் பாதியாக தான் இருக்கும், ஏன்னா அது மிட் பாயிண்டில் ரீச் ஆகிறதுனால. ஸோ PQ பேரலல் டு ஏசி அண்ட் PQன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா half of AC. இது என்ன கான்செப்ட் படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தியரம் கான்செப்ட் படி. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்தோங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ட்ரையாங்கிள், அதாவது ADC இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இது பண்ணுறோம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மெயின் டயக்ராமில் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி பண்ணும்போது டயக்ராமை தனியாக வரைஞ்சி நம்ம அதுக்கேற்ற எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். ஸோ அப்போது ADC அதே கான்செப்ட் தான். SRன்றது மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால எப்படி இருக்கும், SRம் ACயும் பேரலாக இருக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ADC SRம் ACயும் பேரலல். அது மட்டும் இல்லாமல் SR எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் பாதி, சின்னது தான் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கணும், பெரிய அளவு ரைட் சைடில் இருக்கணும். அதுக்கு தான் by2 வரணும். நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. AC is equal to 1/2 SRன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஏசி தான் சின்னதுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ SR is equal to half of AC. இதுவும் எந்த கான்செப்ட் படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தியரம். ஸோ இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். PQன்றது AC, அதே மாதிரி SRன்றது ACக்கு பேரலல். அப்போ ரைட் சைட் காமனாக இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் சைடு ரெண்டுத்தையும் நம்ம பேரலல்னு சொல்லி முடிச்சிடலாங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PQ is equal to half of AC, SR is equal to half of AC. ரைட் சைட் சேமாக இருக்கிறதுனால இந்த லெஃப்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ PQ is equal to SR. ஸோ PQ எங்கே இருக்குது, இதுதான் PQ. இந்த சைடும் SRன்ற இந்த சைடும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பேரலல்னு சொல்லியிருக்கிறோம். இந்த பேரலல் ஆப்போசிட் சைட்ஸு பேரலல் ஈக்குவல்னாலே அந்த குவாட்ரிலேட்ரல் என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம்ன்ற மாதிரி கான்செப்டை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இன் குவாட்ரிலேட்ரல் PQRS ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். பேரலலோகிராம்னா என்ன அர்த்தம், ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் ஈக்குவல். இப்போது நம்ம இந்த ரெண்டு சைடை சொல்லிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த PSன்ற சைடும் இந்த QRன்ற சைடும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும், ஏன்னா இதை நம்ம பேரலலோகிராம்னு சொன்னதுனால. ஸோ அப்போது அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PSம் QRம் ஈக்குவலாக இருக்குது, பேரலாக இருக்குது. அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கிறது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலலோகிராம். ஆல்ரெடி 2 ஈக்குவேஷன்ஸ் முடிச்சிட்டோங்களா, இதை தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு வைக்கிறோம். இப்போது நம்ம சைட்ஸை வச்சு பேரலலோகிராம்ன்ற பேஸை கண்டுபிடிச்சாச்சு. முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம்பஸுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் சேமாக இருக்கக்கூடாது, ஆல் த 4 சைட்ஸும் சேமாக இருக்கணும். அப்போ நம்ம எந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த
அது பேர் என்னது, அந்த டயகனல்ன்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிசிடி, இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள், பிசிடி அதே கான்செப்ட் தான். இதில் 2 மிட் பாயிண்ட் இருக்குது, தட் இஸ் Q and R ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் BC and CD ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம என்ன எழுதுகிறோமோ என்ன வரைகிறோமோ அதை வார்த்தையால் எழுதினாலே போதுமானது. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கான்செப்ட் என்னது, ஸோ இந்த இதுவும் பேரலல் சொல்லியாச்சுங்களா. அதே மாதிரி சின்ன சைடு QRன்றது BDக்கு பாதியாக இருக்குது, இதுவும் சொல்லியாச்சுங்களா. ரீசன் என்னது, மிட் பாயிண்ட் தியரம். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சு, பிடின்ற கான்செப்டை கொண்டுட்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். டயகனல்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் எப்போவுமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல்னால் என்ன அர்த்தம், ஏசிக்கு பிடி ஈக்குவல். ஏன் இந்த இடத்துல இந்த கான்செப்ட் எடுத்தோம்னா, இப்போ இந்த இடத்துல பிடின்ற கான்செப்டை கொண்டுட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசின்ற டயகனல் கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஒரு டயகனல் கான்செப்ட், இங்கே ஒரு டயகனல் கான்செப்ட். ஸோ இதை ஈக்குவேஷன் 5ன்னு வச்சு நீங்கள் மொத்தமாக அந்த 5 ஈக்குவேஷன் அப்படியே பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணி போடும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா PQ is equal to QR is equal to SR is equal to PS. இந்த 5 ஈக்குவேஷனை லைனாக எழுதும்போது ACBDன்றதை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு இது வந்துடும். ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால PQRSன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம்பஸ். ஸோ சம்மு பெருசாக இருக்கிறதுன்றது கிடையவே கிடையாது, ஒரே கான்செப்ட் தான், மிட் பாயிண்ட் தியரம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்து ஒரு கான்செப்டை ப்ரூவ் பண்ணுறோம். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு மேலே தான் எடுக்கணும் கீழே தான் எடுக்கணும்லாம் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நீங்கள் எந்த ஆர்டரில் எடுக்கிறீங்களோ அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு பேரலில் கான்செப்டை ப்ரூவ் பண்ணிடுறோம். அதே மாதிரி கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்து ப்ரூவ் பண்ணிடுறோம். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லிடுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரிலேட்ரல்ன்றது ஒரு பேரலோகிராம்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். பேரலோகிராம்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு சைடும் ஆப்போசிட்டு பேரலல் ஈக்குவல்ன்றதை சொல்லிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏபிசி எடுத்துட்டோங்களா, கீழே இருக்கிறத எடுத்தோமா, இப்போ பிடின்ற டயகனலுக்கு ஏற்ற மாதிரி பிசிடின்ற இந்த ட்ரையாங்கிளுக்கும் திரும்ப மிட் பாயிண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரெக்டாங்கிள் அப்படின்றதுடைய கான்செப்டை யூஸ் பண்ணி டயகனல் ஈக்குவல் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த 5 ஈக்குவேஷனை நம்ம சமப்படுத்தி பார்க்கும்போது இந்த எல்லா சைட்ஸும் ஈக்குவல், தேர்ஃபோர் இட் இஸ் அ ராம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.